வணக்கம். நாங்க ஃபர்ஸ்ட் டியூட்டோரியல்ல எப்படி HTML லேஅவுட் செலக்ட் பண்றேன்னு பார்த்தோம். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது நாங்க செலக்ட் பண்ண லேஅவுட்டை எப்படி எடிட் பண்ணி அதை எப்படி ஃபுல் வெப் பேஜ் ஆக்குறேன்னு பார்க்க போறோம். இப்போ நான் பார்த்தோம்னா இந்த லேஅவுட்ல பேக்ரவுண்ட் டிஃபால்ட் கலர்ல இருக்குது. அதுக்கு முதல்ல நாங்க உங்களுக்கு பேசிக்கான விஷயங்களை பார்ப்போம். இதில் பார்த்தோம்னா இங்கே டேப்ல முதலாவது கோடுன்னு இருக்கு. இது எங்களோட வெப்பேஜ் HTML கோட் வியூவில் பார்க்குறதுக்கு இந்த கோடு யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட வெப்பேஜில் கோட்ஸை இதில் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இந்த கோட் வியூ எங்களுக்கு நாங்கள் மெட்டா டெக்ஸ்ட் கொடுக்கக்குள்ள இந்த கோட் வியூ கட்டாயமே தேவை. அடுத்த ஸ்பிளிட் எண்ட் இருக்கு. இது என்னென்னா இங்கே டிசைன் வியூவை காட்டுது, இங்கே கோட் வியூவை காட்டுது. அடுத்த டிசைன் இதெல்லாம் நாங்கள் டிசைனிங்கை நாங்கள் ஈஸியாக செய்கிறதுக்கு இது இருக்குது. இங்கே பார்த்தோம்னா லைவ் வியூ. இது என்னென்னா நாங்கள் ஈஸியாக இப்படி தான் ப்ரௌசரில் தெரியுமெண்டு பார்க்குறதுக்கு இந்த லைவ் வியூ யூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தோம்னா டைட்டில் ஒன்று இருக்கும். இந்த டைட்டிலாக எங்களோட வெப்பேஜில் டைட்டிலாக வரும். இப்போ நான் ஹோம் கொடுக்குறேன் இந்த பேஜுக்கு. இங்கே பார்த்தோம்னா தேவையானது இதை ப்ரௌசரில் நாங்கள் ப்ரீவியூ பார்க்கறதுக்கு இதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இப்போ எங்களோட இந்த டிஃபால்ட் பேக்ரவுண்டை எப்படி நாங்கள் வேறு கலர் கொண்டு கொடுக்குறோன்னு இன்றைக்கி பார்ப்போம். அதுக்கு இங்கே பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்று இருக்குது கீழே. இதில் பார்த்தோம்னா பேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு appearance CSS ஒன்று இருக்கும். இதில் போய் பேக்ரவுண்ட் கலர், இதில் எங்களுக்கு விருப்பமான கலர் கொடுத்துட்டு அப்ளை. ஓகே, பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலரை நாங்கள் ஒரு கலர் ஒன்று கொடுத்துருக்குறோம். இதை எப்படி நாங்கள் ப்ரீவியூ பார்க்குறேன்னு பார்ப்போம். அதுக்கு முதல் இந்த ஹெடரை பார்ப்போம், ஃபோன் சைஸுகளை பார்ப்போம். முதல் இப்போ எங்களோட ஃபோன் சைஸ் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இதில் கீழே ப்ராப்பர்ட்டிஸில் ஃபார்மேட் ஹெடிங் 1ல இருக்குது. ஹெடிங் சைஸ் நாங்கள் 6 டிஃப்ரெண்ட் சைஸில் ஆறு விதமான டிஃப்ரெண்ட் சைஸில் நாங்கள் கொடுக்கலாம். அதாவது ஹெடிங் 1லேருந்து 6 மட்டும் வேறு வேறு சைஸ்களில் இருக்குது. 6 ஆக சின்ன சைஸ். நாங்கள் ஹெடிங் சைஸ் 2 கொடுப்போம். கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபோன் கலர்களை அடுத்ததாக பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த ஃபோன் கலர்களை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு இந்த ஹெடிங்குக்கு ஒரு கலர் போடணும். அதுக்கு நான் ஃபார்மேட்டுக்குள்ளே போய் கலர், இதில் போய் எனக்கு விருப்பமான கலர் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ அதுக்கு CSS ரூல்ஸில் செலக்டட் டைப்புக்கு இருக்குது. நாங்கள் கொடுப்போம். இதில் டேக்கை கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்த நாங்கள் பார்க்க போகிறது இதை எப்படி ப்ரௌசரில் ப்ரீவியூ பார்க்குறேன்னு பார்ப்போம். இதுக்கு இதுக்கு இந்த டேப்புக்கு போயிட்டு இதில் அவைலபிள் ப்ரௌசர் எல்லாம் இதில் நாங்கள் பார்க்கலாம். இதில் நான் இப்போ ஃபயர்ஃபாக்ஸில் ப்ரீவியூ பார்ப்போம். சேவ் பண்ணணும்னு கேட்கும். உங்களுக்கு தேவையான இடத்துல உங்களோட வெப்சைட்டை சரியாக சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் வெப்சைட் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணக்குள்ள ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு டிரெக்டரிஸ் வச்சுக்கொள்ளுங்க. அதாவது வேறு வேறு ஃபோல்டரில் சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய HTML ஃபைல்ஸை வேறையாகவும் இமேஜஸை வேறு ஒரு தனி ஃபோல்டருக்குள்ளே போட்டு வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் உங்களோட வெப்சைட்டை அப்லோட் பண்ணக்குள்ள இதெல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ நான் இதை சேவ் பண்ணுறத இப்போ ப்ரௌசரில் ஒரு வெப்சைட்டை வெப்பேஜை ப்ரீவியூ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்த டைட்டில் இந்த டேப்பில் வந்துருக்கு. இதுதான் எங்களோட வெப்பேஜ். நாங்கள் மற்ற விஷயங்களை அடுத்த டியூட்டரில் பார்ப்போம். அது வரைக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் மற்ற டியூட்டரில் மற்ற விஷயங்களை பார்ப்போம்.